ரிஷபராசி பெண்களுக்கு வெளிநாட்டு வெளி மாநில யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் அமையுது. ரிஷபராசி பெண்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்ச சூரியனோட உட்காந்து தன் வீட்டையே பார்க்குறாரு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் 12ல் மறைஞ்சிக்கிட்டாரு. எப்பா கொடுத்து 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 பட்டதெல்லாம் போதும், கொஞ்சம் நம்மளையும் கவனிப்போன்னு. ரிஷபராசி பெண்களுக்கு கடன் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருமாம? கண்டிப்பாக வருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரனே பார்க்கறதுனால கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் இல்லாமல் அவப்பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த வருடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் பழக்க வழக்கங்கள் ரொம்ப இறங்கி இன்டெப்த்தாக க்ளோஸாக பழகாமல் வாட்டர்னு வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி பெண்களுக்கு சில வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் சொல்கிறேன். இதை பண்ணும் பட்சத்தில் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது இன்னும் சிறப்பாக அமையும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மேம், அடுத்ததா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு மேம்? ரிஷபராசி பெண்களுக்கு வெளிநாட்டு வெளி மாநில யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் அமையுது. ஸோ வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகி நல்லா உழைச்சி சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு வேலை மாற்றம் ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு வாங்கிட்டு போய் கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட வருடம் நிச்சயமாக வெளிநாட்டு வெளி மாநில யோகம், அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கே கரியர் இல்லைனாலும் ஹஸ்பண்ட் உங்களை அப்ராட் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கலனாலும் தேடி வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அந்த மாதிரியாம இல்ல, இவங்க முயற்சி செய்யும் போது நிச்சயமா கிடைக்கும். எப்பவுமே சனி பார்வை ராசிக்கு இருக்குது. ஏன்னா மீனத்துல இருக்கிற சனி வந்து ரிஷபத்தை பாக்குறாரு. சனி பார்வை ராசிக்கு இருக்கும்போது எந்த ஒரு விஷயமுமே முயற்சிக்கு பின்னாடி தான் கிடைக்கும். அப்போ வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல வேலைக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல நீங்க இருக்கிற கம்பெனி மூலமாவே வெளிநாடு போக முயற்சி செய்றீங்கன்னா அது சர்வ நிச்சயமா நடக்கிறதுக்கான யோகம் இந்த வருடம் அமையுது. எந்த இடத்துலலாம் பார்த்து இருக்கணும் மேம் ரிஷபராசி பெண்கள்? ரிஷபராசிக்காரங்க வந்து குறிப்பாக கவனமாக இருக்கிற வேண்டியது அக்கம் பக்கத்தில் அண்டை அயலார் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை இவங்க பேச போய் அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியறது, நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்குறது, எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் இல்லாமல் அவப்பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த வருடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் பழக்க வழக்கங்கள் ரொம்ப இறங்கி இன்டெப்த்தாக க்ளோஸாக பழகாமல் வாட்டர்னு வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஈஸியாக அடுத்தவங்களை பகைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வருஷம் இருக்குது. அதில் கொஞ்சம் ரிஷபராசி பெண்கள் கவனமாக இருந்துக்கணும். வாட் இஸ் வாட் ரொம்ப நல்லா இருக்கு மேம். எல்லா ராசி பெண்களுக்கு சூட் ஆகும் போல இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஆனாவே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறாங்க எல்லாரும். ஆமா, கொஞ்சம் இலகன மனசோட நம்ம க்ளோஸ் ஆனா, ஏன்னா அது இந்த கலியுகம்ங்கிறது அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால குறிப்பா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுதான். ஓகே மேம். எந்தெந்த ஃபீல்ட்லாம் ரொம்ப பெரிய சக்ஸஸ்லாம் இருக்கு மேம் இவங்களுக்கு? ரிஷபராசி பெண்கள் வந்து அதிகமாக சக்ஸஸ் ஆக போகிறது உணவுத்துறையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஆர், ஜேர்னலிசம், மீடியா இந்த மாதிரியான ஃபீல்ட்லையுமே இவங்க நிறைய சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பியூட்டி, காஸ்மெட்டாலஜி செக்டார்லையுமே ரிஷபராசி பெண்கள் அதிகமாக சாதிப்பாங்க. ஓகே மேம். இவங்களோட ஹெல்த் எப்படி மேம் இருக்கும்? ரிஷபராசி பெண்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்ச சூரியனோட உட்காந்து தன் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ குறிப்பாக பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் இந்த பெண்கள் ரிஷபராசி பெண்கள் அதிகமாக ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் வரும். அதனால் ஹெல்த்தில் இந்த நான் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். ரிஷபராசி பெண்களுக்கு கடன் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருமா மேம்? கண்டிப்பாக வருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரனே பார்க்கறதுனால கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கடன் ஏதாவது அப்ரோச் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கடன் கிடைச்சிரும். வெளியில் யார்ட்டையாவது கடன் கேட்டாங்கன்னா டக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க. கடன் கிடைக்குதேன்னு சந்தோஷப்படக்கூடாது. கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிற ஒரு கவலை பின்னாடி சேர்ந்தே வரும். அதனால் அளவாக கடன் வாங்கிக்கிறது நல்லது. ஒரு எக்ஸிஸ்டிங் லோன் இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்த லோனுக்கு போகாதீங்க. இந்த 2 விஷயத்த ரிஷபராசிக்காரங்க கவனத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த வருடம் இன்னமும் நல்லாயிருக்கும். ஓகே மேம். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த லௌகீக வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி மேம் இருக்கும்?
ரிஷபராசி பெண்களுக்கு வந்து எப்போவுமே இவங்க நிறைய கொடுப்பாங்க, திருப்பி கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் 12ல் மறைஞ்சுக்கிட்டாரு. எப்பா கொடுத்து 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 பட்டதெல்லாம் போதும், கொஞ்சம் நம்மளையும் கவனிப்போன்னு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கரியரில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் என் வேலையை பார்க்கும்போது தான் எனக்கான மரியாதை கிடைக்குங்கிறத ரிஷபராசிக்காரங்க உணர்ந்து தன் மேலே அதிகமான டைமையும் எனர்ஜியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து தன்னோட பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி லவ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருடம் அமையுது. செல்ஃப் கேர் ரொம்ப பண்ணுவாங்க அப்பனா. ஆமா, கண்டிப்பா. செல்ஃப் கேர் பண்ணும்போது அந்த பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் ஆகும் இல்லையா? அப்போ யாருக்குமே நம்மள பிடிக்க தானே செய்யும். ஸோ அந்த வகையில ரிஷபராசி பெண்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஓகே மேம். ரொம்ப நாளா நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ண விஷயங்கள் ரிஷபராசி பெண்களுக்கு இருந்திருக்கும்ல மேம், அது இந்த இயர்ல நடக்குமா மேம்? கண்டிப்பா நடக்கும். 12ல் சுக்கிரன் இருக்கிறல்ல, 12 அப்படின்னா என்னது? சுகபோகம். ஸோ அப்போ ரொம்ப நாளா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வாங்கிடுவேன், ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை வாங்கிடுவேன், இந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை எடுத்துடுறது, ஒரு சாரியை ரொம்ப நாளா கார்ட்ல போட்டே வச்சிருப்பாங்க, அதை டக்குன்னு ஆர்டர் கொடுக்கறது, பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான பொருட்களை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு யோகம், இன்ப சுற்றுலா, நிறைய டூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு, ட்ரிப்ஸ் போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா போகலைனாலும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது போயிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு டிராவல் பண்றது, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை நிறைய ரிஷபராசி பெண்கள் அனுபவிப்பாங்க. பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நிறைவேறும் கண்டிப்பா. ஓகே மேம். ரிஷபராசி பெண்கள் சிங்கிளா இருந்துட்டு மிங்கிள் ஆக போறாங்களா மேம்? ரிஷபராசி பெண்கள் கண்டிப்பா அந்த காதல் யோகம்லாம் நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து நீசமானாலும் தன் வீட்டையே பாக்குறாங்க. ஸோ காதல் அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும். ஸோ அது இல்லாம ரிஷபராசி பெண்களால இருக்கவும் முடியாது. அன்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஈஸியா காதல் வயப்பட்டுருவாங்க. அப்போ இந்த ஒரு வருடம் வந்து அவங்களுக்கான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கான ஒரு யோகம் இருக்கு. காதல் திருமணத்திற்கான யோகமுமே ரிஷபராசி பெண்களுக்கு மிக அதிகமா இருக்கு. ஓகே மேம். இப்போ அவங்களுக்கு நல்லது நடக்க போற நிறைய விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி கெட்டதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும் மேம்? ரிஷபராசி பெண்களுக்கு சில வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் சொல்றேன். இதை பண்ணும் பட்சத்துல எந்த ஒரு கெடுதலும் இல்லாம இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது இன்னும் சிறப்பா அமையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷபராசி பெண்கள் தயிர் சாப்பாட்டுல அதிகமா எடுத்துக்கணும். பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி அப்பிடைசிங்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நோ மேட்டர் வாட், ரொம்ப கம்மியான காசுல ஒரு சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் எடுத்தீங்கனாலும் அதை நல்லா ப்ரெசன்டபுளா போட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் சுத்தமா இருந்துட்டு இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த குறிப்பிட்ட வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஓவராலா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த தமிழ் வருடத்துல அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மார்க் மேம்? 8 on 10. 8 on 10. மேசத்துல இருந்து ரிஷப ஒரு படி குறைஞ்சிருச்சே மேம். ஆமா, ஆனாலும் அந்த 8மே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும். அதனால ரிஷபராசிக்காரங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. ஜெயின் வாழுவாங்க. கண்டிப்பா. ஓகே மேம். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.